வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்துவார்? சுக்கிரன் குருவை போன்றே அவர் குரு ராஜகுருவாகவும் சுக்கிரன் அசுர குருவாகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருவருமே குருதான். அப்போ சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது அழகுள்ள கண்கள் உடையவராக இருப்பார். முகம் மற்றும் உடல் அமைப்பு உடையவர். இன்பம், முழு ஆயுள், வீரமின்மை, பெண்களின் கண்களுக்கு அமிர்த மழை பொழிபவராவார். சுக்கிரன் ஒரு அழகான ஒரு படைப்பு. சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மிகவும் எதையும் பிரமாண்டப்படுத்தி காண்பிப்பதிலே அவர் முக்கியமான இடத்தை வகிக்கின்றார். நண்பர்களே, உங்கள் சாதகத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் எங்கே இருக்கின்றது? அவை லக்கணத்தில் இருக்கிறாரா? இப்ப லக்கணத்தை பற்றி தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லக்கணம் என்பது, லக்கண பாவம் என்பது ஒரு முக்கியமான பாவகம். தலை பாகம் இல்லை என்றால் ஒரு மனிதரை நாம் கண்டுகொள்ள இயலாது. ஒரு உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் லக்கணம்தான் பிரதானம். அந்த அடிப்படையில் சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது இந்த பலன்களை ஏற்படுத்துவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.